Exercise 2.5 12th sum என்ன கேட்டிருக்காங்கன்னா ratio of 6th and 8th term of an AP is 7:9 அப்படின்றாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னா 6th termக்கும் 8th termக்கும் ரேஷியோ. ஸோ 6th term and 8th term 6th termக்கும் 8th termக்கும் ரேஷியோனா டிவைடட் பை அப்படின்னு அர்த்தம். இது வந்து 7:9 அதாவது 7/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 9th term. ஸோ 9th termக்கும் 13th term சொல்கிறாங்க. ஸோ 13th termக்கும் ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏபியில் டிஎன் ஃபார்ம்லாம் தெரியும். ஸோ வி நோ தட் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ 6th termக்கும் 8th termக்கும் ரேஷியோ 7:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6th term நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6th term அப்படின்னா என்னென்னா T6 ரைட்டுங்களா. ஸோ T6 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6 மைனஸ் 1 இன்டூ டி. 6th term n வந்து 6 இங்கே 6th termக்கு. ஸோ n வந்து 6னால 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி. இந்த a இன்டூ 6 மைனஸ் 1 இன்டூ டி தான் 7. Why? Because T6க்கும் T8க்கும் வந்து ரேஷியோ வந்து 7:9. அப்போ T6 அப்படின்னா 7, T8 term அப்படின்றது 9. ஸோ இதை வந்து நமக்கு 7க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். நவ் இட் வில் பிகம் a plus 5d. a plus 5d ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 7. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் 8th term. ஸோ 6th termக்கும் 8th termக்கும் தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 6th term வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 8th term அப்படின்னும் போது a plus 8 minus 1 into d. இதோடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9. அப்போ இது a plus 7d is equal to 9. அவங்க ரேஷியோ சொல்லியிருக்காங்க 6th termக்கும் 8th termக்கும் 7:9. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க T6 by T8. அதாவது 6th term and 8th termக்கு ரேஷியோ வந்து 7:9. அதாவது 7 divided by தான் 7 divided by 9 அப்படின்றது தான் அவங்க ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T6 நமக்கு வந்து என்னன்னு தெரியும் a plus 5d. இந்த a plus 5d divided by T8. T8னா என்ன a plus 7d. இதோடைய ரேஷியோ வந்து 7/9. நவ் இந்த 9ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இந்த a plus 7d இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் 9. இந்த 9 இங்கே போயிடும் இன்டூ a plus 5d ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் 7 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்குது அந்த சைடில் வரும்போது a plus 7d ஆகும். 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9 into a will become 9a plus 9 5s are 45d equal to 7 into a 7a plus 7 7s are 49d. Now a எல்லாமே ஒரு சைடு எடுத்துகிட்டு வரணும் அண்ட் d எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே 9a இருக்குது மைனஸ் ஆஃப் இந்த 7a இந்த சைடு வரும்போது மைனஸ் 7a ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 49d இருக்குது மைனஸ் இந்த 45d இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் 45d ஆகுது. இந்த ஈக்குவேஷன் 9லேருந்து 7 போச்சுன்னா 9aலேருந்து 7a போச்சுன்னா தட் வில் பிகம் 2a. தட் இஸ் ஈக்குவல் டு 49dல 45d போச்சுன்னா 4d. நவ் நமக்கு இப்போ ஏவுடைய வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 4d டிவைடட் பை இந்த 2 அந்த சைடில் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும்போது 1 2 is to 2 2s are 4. ஏவுடைய வேல்யூ 2d ஆர் எல்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு d வேணும் அப்படின்னா இந்த d வேணும்னா இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு போகும்போது a டிவைடட் பை 2. ஸோ நமக்கு dயும் தெரியும் இப்போ ஏவும் தெரியும். we have to find என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரேஷியோ ஆஃப் 9th term அண்ட் 13th term. ஸோ T9னா என்ன a ப்ளஸ் 9 மைனஸ் 1 இன்டூ d அதாவது a ப்ளஸ் 8dன்னு அர்த்தம். அண்ட் 13th term கேட்குறாங்க. 13னா என்ன a ப்ளஸ் 13 மைனஸ் 1 இன்டூ d அதாவது a ப்ளஸ் 12d. கிவன் அங்கேயே கொடுத்துருக்காங்க. சாரி டு ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ டு ஃபைண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் 9th termக்கும் 13th termக்கும் ரேஷியோ அதாவது T9 to T13. 9th termக்கும் 13th termக்கும் ரேஷியோ. 9th term என்னன்னா a plus 8d. ஸோ a plus 8d ஈக்குவல் டிவைடட் பை a plus 12d. a plus 12d 13th termனா 12d வரும். 9th termனா 8d சொல்லி வரும். நவ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணணும்னா Now இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து
ஏக்கு 2D அப்படி இல்லைனா டிக்கு வந்து a/2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த த்ரூட் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒன்று டியாவோ மாற்றிட்டாலோ இல்லை ஏவாவோ மாற்றிட்டா நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏக்கு 2D அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஏக்கு வந்து என்ன ஆகும்னா 2D ஆகிடும் ப்ளஸ் 8D டிவைடட் பை இந்த ஏக்கு மறுபடியும் ஒரு 2D ப்ளஸ் 12D ஆகிடும். எல்லாமே டியோடைய வேல்யூஸாக வரும்போது நமக்கு டி கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஆன்சர்ஸ் வந்து நிற்கும். ஸோ 2D ப்ளஸ் 8D வில் பிகம் 10D அண்ட் 2D ப்ளஸ் 12D தட் இஸ் 14D. ஸோ 10D by 14D கிடைக்கும். D and D கேன்சல் ஆனதுக்கப்புறமா we get 10 by 14. டூ டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10, 7 2s are 14. ஸோ 5 by 7. இது என்னென்னா T9க்கும் T13க்கும் உள்ள ரேஷியோ. ஸோ T9 by T13 அப்படின்னா T9 is to T13. அவங்க ஃபைன் பண்ண சொன்னதுன்னா ரேஷியோ பிட்வீன் த 9th term and the 13th term. அப்போ ஃபைனல் ஆன்சர் ரேஷியோ பிட்வீன் 9th term to 13th term. நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 5 by 7. ஸோ 5 is to 7 அப்படின்னு எழுதணும். தட் இஸ்